போய் 10:30 மணி வரைக்கும் ஆலோசனை கொடுக்குறேன். எங்கெங்கேயும் போயிட்டு ரொம்ப நல்லா கழிச்சிட்டாங்க. தெளிவுபடுத்திட்டு அழகா ஜெபம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணிட்டா வருவதற்கு போறோம்னு சொல்லிட்டு அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்து அவங்க மேல மஞ்சள் குங்குத்தி தடவி மறுபடியும் அவரை கண்டுட்டாங்க. போன் மேல போன் அடிக்க நேரம் கண்டாங்க. 12 மணிக்கு அடிப்பா, 1 மணிக்கு போன் அடிப்பா. ஆனாலும் எடுத்து பேசுவேன். ஏன்னா அவன் மனக்கோளாறா இருக்காது. தெளிவாக இப்போ அவன் அம்மா பேசுறது நான் ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டு வாசல்ல தேடி வந்து 2 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் உனக்காக நான் ஜெபம் பண்றேன், ஆலோசனை கொடுக்குறேன். தேடி வந்த தெய்வத்தை விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாத இடத்துல போய் நீ தேடி ஓடுற பணத்தை செலவு பண்ண சொல்லி நல்லா பேசிவிட்டு தான் வந்தேன். அல்லேலூயா. இன்னொரு பொண்ணு போன் பண்ணா மங்களத்துல இருந்து. அவளுக்கு பௌத்திர வியாதி. எத்தனையோ முறை ஜெபம் பண்ணி இருக்கா, எத்தனையோ முறை எவ்வளவு மருந்து மாத்திரத்தில் இருக்கிறா. அவளுக்கு சரியாக ஒரு முறை நான் போய் எஸ்தர் கூட போயிருக்கும் போது பார்த்தா இந்த பௌத்திரத்துல ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆத்தூர் வந்து எத்தனை பேரை கொண்டு வந்து அறுத்து ஆபரேஷன் பண்ணியிருக்கிறேன். ஆனா இது சரியாகவே இல்லை. ஆனா ஏசப்பா மட்டும் சோகமுத்திரன் வந்து ஏசுகிட்டே வந்து சேர்ந்துடலாம் சொன்னாதபடி இது வரைக்கும் இந்த சர்ச்சில் வந்ததே இல்லை. அல்லேலூயா. என்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தோமோ அன்னையிலிருந்து கர்த்தர் பரிபூர்ணமாய் சுகமாக இன்னைக்குதான் அந்த புள்ளைய அன்னைக்கு பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு போன்ல பேசணும், நல்லதா பேசிவிட்டேன். அல்லேலூயா. எத்தனை வியாதியில இருந்து இப்படி கஷ்டப்பட்டேன் வந்து நான் மங்களத்துல மக்கள் தான். ஆனா உன்னை தேடி வந்து உனக்கு நான் வர சொன்னேன், கிறிஸ்மஸ் வர சொன்னேன். உனக்கு நாங்க சாப்பாடு போட்டும் ஆட்டோ வச்சு அங்கிருந்து கொண்டு வந்து இறக்கிட்டு மறுபடியும் ஆட்டோ வச்சு தூக்கி போய் வீட்டுல இறக்கிட்டு யாரும் இங்க இருந்து நீ செலவு பண்ணி கோயில் அலையிற பணத்தை செலவு பண்ணி கோயில் அழைச்சி நடுத்தர நிக்கிறேன். உனக்கு ஆட்டோ வச்சு வீட்டுல ஏற்றி வந்து மறுபடியும் நல்ல சிறப்பான உங்களுக்காக சாப்பாடு செஞ்சு சிறப்பான ஆகாரத்துக்கு மறுபடியும் ஆட்டோ வச்சு ஏற்றி இறக்கி விடுற. அப்ப கூட உன்னால வர முடியாதா சர்ச்சுக்கு? அல்லேலூயா. எந்த தெய்வம் இப்படியெல்லாம் உங்களுக்கு செய்வார்? எந்த தெய்வம் இப்படி மனம் திரும்பும்னா எப்ப மனம் திரும்புவார்? அப்புறம் வருகிற தேவனுடைய கோபத்துக்கு எப்படி ஒரு நாள் விடுதலையாக்க முடியும்? கடவுளை யாரும் குறை சொல்ல முடியாது, ஏசப்பா பண்ண முடியாது. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பணிவிடை செய்யணுமோ, ஒரு மனிதனிடத்தில் எவ்வளவு பேசணுமோ, எவ்வளவு புத்தியை புகட்டணுமோ அவ்வளவு ஆணித்தரம் ஒவ்வொரு சகோதர சகோதரி மூலமா நம்மை தேடி வருகிறார். அவர்கள் உதாசனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நல்லா ஸ்ட்ராங்கா பேசிவிட்டேன். இப்பேற்பட்ட தெய்வத்தை விட்டுட்டு நீ என்ன செய்ய? செலவா படிதான் போன்ல லைனுக்கு வந்தாங்க. அப்ப நல்லா பேசிவிட்டேன். வந்த சத்தியத்தை அறிஞ்சிக்கணும். இல்லம்மா மாலை போட்ட அப்படி சொல்லாது. அல்லேலூயா. யாரு இப்படி எல்லாம் உங்களுக்கு செய்யறோம்? நீ தேடிட்டு ஓடுற, எங்க ஊரா தேடுற, பணத்தை கொண்டு போய் செலவு பண்ற. கடவுள் உங்களை தேடி வர தெய்வத்தை நீ விடுற. அல்லேலூயா. கர்த்தர் அற்புதமா அவளை சுகமாக்கி விட்டார். அந்த பௌத்திர வியாதிக்கு பயங்கர சுகம். நீங்க ஜெபம் பண்ணி சுகமாக்குறீங்களா? அவதான் நான் பேசுறேன்னு அதையும் சொல்றா போன்ல. யார் பேசுறான்னு கேட்டது. நீங்க இது மாதிரி வழியில இருந்தலாமா நீங்க தான் ஜெபம் பண்ணி சரி பண்ணீங்க, அவதாமா பேசுறேன் என்றா போன்ல. அல்லேலூயா. அப்பதான் பிடிச்சாங்க. நம்ம சொல்ல வேண்டிய கடமை. அல்லேலூயா. அப்ப என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு அறியாதது உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேற ஒன்றும் நம்ம எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில சௌக்கியத்தை